ஊரே மணக்கிற மாதிரி ஒரு கருவாட்டானம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சை இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியை நெல்லை சத்திரம்ங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த கருவாட்டானத்துக்கு மசாலா எல்லாம் வறுத்து அரைக்கணும். ஸோ டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5 காஞ்ச மிளகா போட்டு வறுத்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் லேசாக வதங்கி வந்த பிறகு ஒரு கை அளவுக்கு துருவின தேங்காயும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இனி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இது ஆறி வந்த பிறகு நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு முதல்ல பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த நெல்லை சத்திரம் இன்ஸ்டா பேஜ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. எனக்கு அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போவே சாப்பிடணும் போல் வந்திருக்கும். அவ்வளோ டெம்டிங்காக வந்து பண்ணுவாங்க. இந்த கருவாட்டான ரெசிபி அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு செய்யணுங்கிற ஆசை வந்துருச்சு. அவங்க இது வந்து சால கருவாரில் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வந்து நெத்திலி கருவாடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன செஞ்சுருந்தாங்களோ நான் அப்படியே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கருவாட்டானத்துக்கு மொச்சை வந்து சேர்க்கிறது ரொம்பவே புதுசு. ஸோ நான் இதுக்காகவே நைட்டே வந்து மொச்சையை ஊற வச்சுட்டு காலையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் ஒரு சில யூடியூபர்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போவே இந்த சாப்பாடை சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் யாரோட சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பார்த்ததுமே டெம்ட் ஆகும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ஆனம் பண்ணுறதுக்கு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த மண் சட்டியோட லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் பார்க்குறவங்க அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து வதக்கிட்டு 2 தக்காளி பழமும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்த கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து திரும்ப நல்லா ஒரு முறை வதக்கி எடுத்துக்கணும். இது தவிர நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே இந்த மசாலாவை வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஆனாலும் எண்ணெயில் போட்டு திரும்பவும் நல்லா வதக்கணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்ச பிறகு கத்திரிக்காய், முருங்கைக்காய், நெத்திலி கருவாடு, அப்புறம் நான் வேக வச்சிருந்த இந்த மொச்சை அதையும் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மொச்சையோட மனம் வந்து இந்த கருவாட்டானத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்குது. இது எத்தனையோ பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி சாப்பிட்றேன். ஸோ எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அந்த மொச்சையை சேர்த்துட்டு அந்த மொச்சை வேக வச்சிருந்த தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து நல்லா இறங்கி வரும். அப்புறம் இதுக்கு தேவையான புளி கரைச்ச தண்ணியும் வந்து சேர்த்துக்கணும். இந்த ஆனம் நல்ல புளிப்பாக காரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆனம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஸோ மூடி போட்டு ஸ்லோ ஃபைல ஒரு 1/4 மணி நேரம் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், செம்ம டெம்டிங்கான கருவாட்டான ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மொச்சை போட்டு கருவாட்டான ட்ரை பண்ணாதவங்க இனி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு சைட் டிஷ்க்கு வெறும் மாம்பழம் மட்டும்தான் வச்சுருந்தேன். வேறு எதுவுமே தேவையில்லை. இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது போல் நிறைய யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.